ம். உங்க வீட்டின் மூலையில தூக்கி எறியப்பட்ட முற்றிலும் வீணாய் போன ஒரு சாதாரண பென்சில் பேட்டரிய வச்சு உங்க வீட்டுக்கே மின்சாரம் கொடுக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இல்லனா எல்லையற்ற கடல் நீர்ல இருந்து உலகத்தோட எதிர்கால எலக்ட்ரிக் கார்களுக்கான பேட்டரிகளை உருவாக்குறது சாத்தியமா? இந்த ரெண்டு கேள்விகளுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். கண்டிப்பா தோணும். ஆனா உலகத்தையே இப்போ அச்சுறுத்திட்டு இருக்கிற எனர்ஜி கிரைசிஸ், அதாவது ஆற்றல் பற்றாக்குறைங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண முன்னேற ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட உலகங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசல்ல பேச போறோம். கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள், அதாவது டேட்டா, ரெண்டு வெவ்வேறு துருவங்கள்ல இருந்து வருது. ஆமா, ரெண்டுமே ரொம்ப வேற வேற பின்னணி. உண்மைதான். ஒன்னு, நோபல் பரிசு மேடை வரைக்கும் போன ஒரு உலகத்தரம் வாய்ந்த பேட்டரி விஞ்ஞானி பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம் அவங்களோட ஒரு விரிவான செய்தி ஊடக நேர்காணல். சரி, இன்னொன்னு பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படிங்கிற பேர்ல வெறும் 50 ரூபாய் செலவுல 50 ரூபாயிலையா? ஆமா, வெறும் 50 ரூபாய் செலவுல வீட்ல இருக்கிற குப்பைகளை வச்சு அணுசக்தி மின்சாரம் தயாரிப்பதா சொல்ற திரு இனியன் அப்படிங்கிறவரோட யூடியூப் வீடியோக்கள், அவரோட வரைபடங்கள், அப்புறம் சில குறிப்புகள். வாவ்! இப்போ இத கேக்குற நீங்க அறிவியல் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருக்கலாம். இல்லனா நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துற கேட்ஜெட்ஸோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிற நபரா கூட இருக்கலாம். கண்டிப்பா. பல பில்லியன் டாலர் செலவுல அதிநவீன லேப்கள்ல நடக்கிற ஒரு முறையான அறிவியலுக்கும் ஒரு சின்ன கிராமத்துல தூக்கி எறியப்பட்ட பொருட்களை வச்சு நடக்கிற ஒரு 50 ரூபாய் எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் இடையில உள்ள தூரம் ரொம்ப பெருசு. ஆமா, மிகப்பெரிய தூரம்தான். இந்த முரண்பாடுகளுக்கு இருக்கிற அறிவியலை ரொம்ப எளிமையா பிரிச்சு மேவதுதான் நம்மளோட நோக்கம். இப்போ முதல்ல அந்த முறையான அறிவியல் உலகத்துக்குள்ள நுழைவோம். சரி, பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம் அவங்களோட பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது ஒரு சினிமா கதையை விட ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சொல்லுங்க, அவர் எங்கிருந்து வர்றாரு? அவரோட தொடக்கமே நமக்கு ஒரு பெரிய பாடம் தான். தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற அமராபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் அவரு. ஓ, தூத்துக்குடி பக்கத்துலயா? ஆமா, அந்த கிராமத்துல அப்போ பாத்தீங்கன்னா வெறும் 50 வீடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பிறந்து ஒரு 50 நாள்லயே அவரோட அப்பாவை இழந்துட்டாரு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைதான். வீட்ல வழிகாட்ட யாரும் இல்ல, பெரிய அளவுல படிப்பறிவு கொண்டவங்களும் கிடையாது. ஆனா அந்த நிலையிலிருந்து மெட்ராஸ் ஐஐடி, பெங்களூர் ஐஏஎஸ்சி அப்படின்னு ஒவ்வொரு படியா முன்னேறி சூப்பர். இப்போ அமெரிக்காவோட டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல, அதாவது யூடி ஆஸ்டின்ல ஒரு முன்னணி பேராசிரியரா உயர்ந்திருக்காரு. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கிளம்பி உலகளாவிய அறிவியல் தளத்துல போய் நிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. கண்டிப்பா இல்ல. அதுவும் 2019ல வேதியியலுக்கான நோபல் பரிசு பேராசிரியர் ஜான் குடனஃப் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நடந்துச்சு. ஆமா, ஜான் குடனஃப்க்கு அப்போ வயசு 98. அதனால அவரால ஸ்டாக்ஹோம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா? கரெக்ட். அதனால நோபல் பரிசு மேடையில அவருக்கான அந்த நோபல் உரைய, அதாவது நோபல் டாக்க நிகழ்த்தினதே நம்ம பேராசிரியர் மந்திரம் தான். உண்மையிலேயே பெருமையான விஷயம். சரி, இப்போ நோபல் மேடை வரைக்கும் ஒலித்த அவரோட ஆராய்ச்சியோட மையப்புள்ளி என்ன? அவர் எந்த பிரச்சனையை தீர்க்க போராடுறாரு? இப்போ தற்போதைய பேட்டரி டெக்னாலஜியில இருக்கிற ஒரு மாபெரும் சிக்கலை தீர்க்க தான் ஒரு போராடிட்டு இருக்காரு. என்ன சிக்கல் அது? இப்ப நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து எலக்ட்ரிக் கார்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் லித்தியம், கோபால்ட் மாதிரியான ரொம்ப விலை உயர்ந்த, பூமியில ரொம்ப கம்மியா கிடைக்கிற உலோகங்கள் தான் பயன்படுத்தப்படுது. ஆமா, லித்தியம் அயன் பேட்டரி தானே எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதேதான். இந்த உலோகங்களை வெட்டி எடுக்கிறது காஸ்ட்லி மட்டும் இல்ல, சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஓஹோ. இத மாத்தி பூமியில அதிகமா ரொம்ப மலிவா கிடைக்கிற இரும்பு, அதாவது அயன் மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி எப்படி திறன் வாய்ந்த பேட்டரியில தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்நாள் ரிசர்ச். இதுக்காக அவர் சில அளவீடுகளை சொல்றாருல்ல? ஆமா, ஒரு பேட்டரியோட செயல்திறனை அளவிட அவர் ஒரு 6 முக்கியமான மெட்ரிக்ஸ் முன்வைக்கிறாரு. அந்த 6 அளவீடுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, விலை, அப்புறம் பாதுகாப்பு, எனர்ஜி டென்சிட்டி அதாவது ஆற்றல் அடர்த்தி, பவர் டென்சிட்டி, சைக்கிள் லைஃப் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம். கரெக்ட். எனக்கு தோணுது, ஒரு சிறந்த பேட்டரியை நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு சிக்கலான ரெசிபியை சமைக்கிற மாதிரி தான் இந்த 6 விஷயங்களையும் நீங்க சரியா பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. அதாவது எப்படின்னா, பொருட்கள் விலை மலிவா இருக்கணும், சமைக்கும் போது அடுப்பு வெடிச்சிடக்கூடாது, அதுதான் சேஃப்டி. ஆமா ஆமா. அந்த சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப நேரம் சக்தியை கொடுக்கணும், அது எனர்ஜி டென்சிட்டி. அதே சமயம் உடனே எனர்ஜியையும் தரணும், அது பவர் டென்சிட்டி. அப்புறம் மீதமுள்ள சாப்பாட்டை பல முறை சூடுபடுத்தி சாப்பிட முடிவது போல பேட்டரிய பல ஆயிரம் முறை சார்ஜ் செய்யணும், அதுதான் சைக்கிள் லைஃப்.
எல்லாத்துக்கும் மேல அது உடம்புக்கும் அதாவது சுற்றுச்சூழலுக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. இந்த 6 விஷயங்களையும் ஒரே பேட்டரியில கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் சவால். கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த சமையல் உவமையவே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ ஒரு சாதாரண ரெசிபில உப்பு அதிகமாக்குனா காரம் குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் பேட்டரி அறிவியல்லையும் ஒன்னு அதிகமாக்குனா இன்னொன்னு பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன்ல சேஃப்டியை விட அதிக நேரம் சார்ஜ் நிக்கணும் அப்படிங்கிற எனர்ஜி டென்சிட்டிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. போன்ல பேட்டரி லைஃப் தான் முக்கியம். ஆமா. ஆனா அதே ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கும் போது அதை ரோட்ல பலவிதமான தட்பவெப்ப நிலைகள்ல போகணுங்கிறதுனால அங்க சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. லாஜிக்கல் தான். லேசான சூட்ல ஒரு செல்போன் பேட்டரி தீப்பிடிச்சா ஆகுற டேமேஜை விட 100 கிலோமீட்டர் வேகத்துல போற காரோட பேட்டரி வெடிச்சா ஆகுற டேமேஜ் ரொம்ப அதிகம். கரெக்டா சொன்னீங்க. அப்போ ஒரு சந்தேகம் வருது. இப்போ நாம பயன்படுத்துற லித்தியம் பேட்டரிகளை மாத்துறது ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு? பேராசிரியர் மந்திரம் அவரோட நேர்காணல்ல சொல்றாரு, கடல் நீர்ல சோடியம் தாராளமா கிடைக்குது. பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலைகள்ல கழிவா சல்பர் மலை போல குவிஞ்சு கிடைக்குதுன்னு. ஆமா, சொல்லிருக்காரு. அப்படி கடல் நீர்லயும் கழிவுகள்லயும் மூலப்பொருட்கள் கொட்டி கிடக்கும்போது நாம ஏன் உடனே லித்தியத்தை தூக்கி போட்டுட்டு சோடியத்தையோ சல்பரையோ வச்சு பேட்டரிகளை உருவாக்கி கார்ல மாட்டிடக்கூடாது? இதுக்காக ஏன் பல வருஷம் ரிசர்ச் பண்ணணும்? இங்கதான் வேதியியலோட நுட்பமான சில விதிகள் உள்ள வருது. நீங்க எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இப்போ பீரியாடிக் டேபிள்ல, அதாவது தனிம வரிசை அட்டவணையில லித்தியம் 3வது இடத்துல இருக்கு. ஓகே. அதாவது பூமியிலேயே ரொம்ப எடக்குறைவான உலோகங்கள்ல அதுவும் ஒண்ணு. அப்படி எடக்குறைவான ஒரு பொருள்ல அதிக மின்சாரத்தை அடைச்சு வைக்கும்போது அந்த காரோட பேட்டரி எடை கம்மியா இருக்கும், கார் ரொம்ப ஈஸியா நகரும். வெயிட் கம்மியா இருந்தா எஃபிஷியன்சி அதிகம். ஆனால் சோடியம் அப்படிங்கிறது லித்தியத்தை விட பல மடங்கு எடை அதிகமானது. லித்தியம் பேட்டரி தரல அதே மைலேஜ ஒரு கார்ல நீங்க சோடியம் பேட்டரி மூலமா பெறணும் அப்படின்னா பேட்டரி சைஸ பெருசாக்கணும். ஆமா, அதிக ஆற்றலை சேமிக்க நீங்க மிகப்பெரிய அளவிலான சோடியம் பேட்டரியை கார்ல வைக்க வேண்டியிருக்கும். அதாவது சோடியம் மலிவா இருக்கலாம், ஆனா அத கார்ல வச்சா காரோட எடையே பல 100 கிலோ அதிகமாயிடும். அந்த எடைய சுமந்து செல்றதுக்கே காருக்கு அதிக மின்சாரம் தேவைப்படும் இல்லையா? ரொம்ப துல்லியமா பிடிச்சிட்டீங்க. விலையை குறைக்கிறதுக்காக நீங்க சோடியத்தை பயன்படுத்தினா வெயிட் கூடிடுது. வெயிட் குறைக்கிறதுக்காக லித்தியத்தை பயன்படுத்தினா விலை அதிகமாயிடுது. அடடா, இது ஒரு முடிவில்லாத செஸ் விளையாட்டு மாதிரி இருக்கே. ஆமா, அதனாலதான் முறையான அறிவியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு படியா அணு அளவுல சிந்திச்சு அது உலகளாவிய சப்ளை செயின்ல எப்படி வேலை செய்யும், ஒரு ஃபேக்டரியில அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் ஒரு டெக்னாலஜியை வெளியிடுறாங்க. சரி, இந்த சப்ளை செயின், ஃபேக்டரி, பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இப்ப அப்படியே கொஞ்சம் ஓரமா வைப்போம். ஓகே. பேராசிரியர் மந்திரமோட உலகம் எந்த அளவுக்கு முறையான கட்டமைப்பை கொண்டதோ அதுக்கு முற்றிலும் நேர்மாறான, எந்த விதிகளுக்கும் உட்படாத ஒரு உலகத்துக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். ஆமா, இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணம். தமிழ்நாட்டோட ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு விசித்திரமான DIY ரிசர்ச் தான் இது. திரு இனியன் அவரோட பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட், அவர் வைக்கிற வாதங்கள் எல்லாம் நம்ம பிசிக்ஸ் புக்ஸே மாத்தி எழுத சொல்ற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அவரோட அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான பாரம்பரிய அறிவியல் விதிகளுக்குள்ளேயும் அடங்கவே இல்லை. அவர் எந்த $1 மில்லியன் லேபையும் தேடி போகல. அப்புறம் என்னதான் யூஸ் பண்றாரு? அவர் பயன்படுத்துறது எல்லாமே குப்பையில வீசப்பட்ட 1.5 வோல்டேஜ் மற்றும் வெறும் 150 மில்லியாம்பேர் மட்டுமே மீதமுள்ள பழைய டியூராசெல் இல்லனா சீனா ஜெல்டெக் பேட்டரிகளை தான். எல்லாமே முற்றிலுமா செயலிழந்த, தூக்கி எறியப்பட்ட ஒரு பொருள். கரெக்டா? கரெக்ட். அந்த பேட்டரியோட 2 முனைகள்லயும் அவர் பென்சில் கரித்தண்டு, அதாவது கிராஃபைட் தண்டுகளை பொருத்துறாரு. உங்க வீட்ல இருக்கிற சாதாரண பென்சில்ல இருக்கிற அதே கரித்தண்டு தான். ஆனா ஒரு பென்சில் கரியையும் குப்பையில போடுற பேட்டரியும் வச்சுக்கிட்டு அவர் அணுசக்தி இயற்பியலை, அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ உருவாக்குறதா சொல்றாரு. ஆமா, அவர் அப்படிதான் கிளைம் பண்றாரு. அவர் இத ஒரு கெமிக்கல் பேட்டரியா பார்க்கல. இது கண்ணுக்கு தெரியாத பீட்டா டிகே, அதாவது பீட்டா சிதைவு மூலமா இயங்குதுன்னு சொல்றாரு. சாதாரண பென்சில் கிராஃபைட் எப்படிங்க ஒரு அணுசக்தி வினையை உருவாக்கும்? இப்போ அவர் முன்வைக்கிற அந்த பீட்டா டிகே தியரியோட அறிவியலை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவர் பயன்படுத்துற கிராஃபைட் தண்டுகள் முழுவதுமே கார்பனால் ஆனது. சரி. இயற்கையா கிடைக்கிற கார்பன்ல பெரும்பகுதி கார்பன் 12ஆகத்தான் இருக்கும். ஆனா அதுல மிக மிக சிறிய அளவுல கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோடோப்புகள் இயற்கையாவே மறைஞ்சிருக்கு.
ஓ, இந்த கார்பன் 14 தான் கதிரியக்கத்தன்மை கொண்டது. கரெக்ட். அது ரேடியோ ஆக்டிவ். அதுக்கு ஒரு நிலைத்தன்மை கிடையாது. அதனால அது காலப்போக்குல நைட்ரஜன் 14ஆக மாறும். இது இயற்கையா நடக்கிற ஒரு குவாண்டம் ப்ராசஸ். ஒரு நிமிஷம். அவர் தன்னோட குறிப்புகள்ல ஒரு ஈக்குவேஷனை காட்டுறாரு. கார்பன் 14 நைட்ரஜன் 14ஆக மாறும்போது ஒரு எலக்ட்ரானையும் ஒரு ஆன்டி நியூட்ரினோவையும் வெளியேத்துது. அந்த எலக்ட்ரான் வெளியேறத தான் மின்சாரமா அவர் ஹார்வெஸ்ட் பண்றாரா? அதுதான் அவரோட வாதமே. இந்த கதிரியக்க சிதைவின் போது வெளியேற எலக்ட்ரான்களை ஒரு மீடியம், அதாவது ஒரு ஊடகம் வழியா பிடிச்சு அதை மின்சாரமா பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓஹோ. ஆனா இங்கதான் கிளாசிக்கல் சயின்ஸோட அவரோட வாதம் நேரடியா மோதுது. நீங்க இதை கவனிக்கணும். என்னது? கார்பன் 14 சிதைவு அப்படிங்கிறது மிக மிக மெதுவான ஒரு செயல்முறை. அதோட ஹாஃப் லைஃப், அதாவது அரை வாழ்வு காலம், சுமார் 5730 வருஷங்கள். 5000 வருஷமா? ஆமா. அதாவது அதிலிருந்து ஆற்றல் மிக மிக குறைந்த அளவுல தான் வெளியாகும். அப்படி இருக்கிறப்போ அந்த சிறிய எலக்ட்ரான் கசிவு ஒரு எல்இடி விளக்க தொடர்ந்து எரிய வைக்கிற அளவுக்கு கரண்ட்டை கொடுக்குமா அப்படிங்கிறது இயற்பியல் உலகத்தால இன்னும் முழுமையா ஏத்துக்கப்படாத ஒண்ணு. ஆமா, பிசிக்ஸ் ரூல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைக்கிற டேட்டா நம்மள திகைக்க வைக்குது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் அந்த செட்டப் மூலமா 45 நாள் தொடர்ந்து எல்இடி விளக்குகளை எரிய வச்சிருக்காரு. வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, அந்த செத்துப்போன பேட்டரியிலிருந்து 43லேருந்து 45 ஆம்பியர் எனர்ஜியை அவர் அறுவடை செஞ்சிருக்காருன்னு கணக்கிடுறாரு. இது எப்படி சாத்தியம்? நீங்க ஒரு 6 ஆம்பியர் பேட்டரிய கடையில வாங்குறீங்க, அது காலியானதும் அதிலிருந்து எப்படி 45 ஆம்பியர் ஆற்றலை எடுக்க முடியும்? இல்லாத ஒண்ணு எப்படிங்க எடுக்க முடியும்? இந்த இடத்துல அவர் தன்னோட கண்டுபிடிப்ப ஒரு பேட்டரின்னு சொல்லவே இல்ல. இத ஒரு ஊடகம், அதாவது மீடியம் அப்படின்னு சொல்றாரு. மீடியம்னா? இப்போ ஒரு சாதாரண பேட்டரி அப்படிங்கிறது ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி. அதுல எவ்வளோ தண்ணியை நிரப்புறீங்களோ அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனா இனியன் தன்னோட செட்டப் ஒரு தொட்டியா பார்க்கல. அப்புறம் எப்படி பார்க்கறாரு? அது வெளியில வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜனையோ அல்லது இயற்கையான கதிரியக்கத்தையோ தொடர்ந்து ஈர்த்து அத மின்சாரமா மாத்தி கொடுக்கிற ஒரு வாசல் அல்லது கருவி அப்படின்னு அவர் நம்புறாரு. வாவ், நீங்க இந்த டேட்டாவை கொஞ்சம் உற்று நோக்குனா இது ஏதோ ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா தான் அது. அவர் 42 நாள் தொடர்ந்து விளக்க எரிய வச்ச பிறகு அந்த செட்டப்போட வோல்டேஜ் குறைய தொடங்குது. அவர் அதுக்கு ஒரு 36 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கறாரு. அப்போ வோல்டேஜ் 2 வோல்ட்டா குறைஞ்சிடுது. சரி. அதுக்கு பிறகு அவர் ஒரு காரியம் செய்யறாரு பாருங்க. அந்த பேட்டரிய அவர் வெறும் 1 மணி நேரம் வெயில்ல கொண்டு போய் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மல்டிமீட்டர்ல வச்சு பார்த்தா வோல்டேஜ் மீண்டும் 2.4 வோல்ட்டா உயர்ந்துடுது. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. இது எப்படி இருக்குன்னா, செத்துப்போன ஒரு ஜாம்பி வெயில குடிச்சிட்டு மீண்டும் உயிர் பிழைச்சு எந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கு. வெயிலுக்கும் அணுசக்தி இயற்பியலுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் இத நான் லீனியர் ஆசிலேட்டரி ரியாக்டர், அதாவது நேரியல் அல்லாத ஊசலாட்ட உலை அப்படின்னு அழைக்கிறாரு. ஒரு சாதாரண பேட்டரி லீனியரா வேலை செய்யும், சார்ஜ் தீர்ந்தா அவ்வளோதான். ஆனா இந்த அமைப்பு தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுது. தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுதா? ஆமா, இதையே அவரு ஐசோடாபிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சூரிய ஒளியில உள்ள ஃபோட்டான்கள் அந்த கிராஃபைட் ஊடகத்துல படும்போது அது மந்தமா இருக்கிற கார்பன் அணுக்களை தட்டி எழுப்பி பீட்டா சிதவைய மீண்டும் தூண்டி விடுது அப்படிங்கிறது அவரோட கால்குலேஷன். ஓ, அப்போ வெயில் அப்படிங்கிறது இங்க ஒரு தூண்டுதலா செயல்படுது. எக்ஸாக்ட்லி. ஆனா இது உண்மைவே குவாண்டம் இயற்பியலா இல்ல அந்த பழைய பேட்டரிக்குள்ள நடக்கிற ஏதோ ஒரு சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷனா? இத நிரூபிக்க எந்த முறையான லேப் டெஸ்டிங்கும் நடக்கலையா? அதுக்கான அடுத்த கட்ட நகர்வை அவர் இப்ப எடுத்திருக்காரு. இங்கிலாந்துல இருக்கிற ஹெட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அவரோட பொண்ணு எழில் இந்த டேட்டாவை அங்க இருக்கிற பேராசிரியர்கள் கிட்ட சப்மிட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஓ, யூகேல டெஸ்ட் பண்ண போறாங்களா? ஆமா, இது உண்மையிலே குவாண்டம் டன்னலிங் முறைதானா அப்படிங்கறத உறுதி செய்ய போறாங்க. குவாண்டம் டன்னலிங், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் பலருக்கும் கொஞ்சம் குழப்பம் வரலாம். ஆமா, அத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய சுவத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. அந்த சுவரை தாண்டி போக உங்களுக்கு போதிய சக்தி இல்ல. ஆனா திடீர்னு அந்த சுவத்துக்குள்ளே ஒரு கண்ணுக்கு தெரியாத சுரங்கம் உருவாகி நீங்க அந்த பக்கம் போயிட்டா எப்படி இருக்கும்? ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அதுதான் குவாண்டம் டன்னலிங். ஒரு எலக்ட்ரான் தடைய தாண்டி போக முடியாத நிலையிலையும் குவாண்டம் விதிகளின்படி தடைய ஊடுருவி செல்றது தான் இந்த நிகழ்வு. இந்த குவாண்டம் மாயாஜாலத்தை தான் ஒரு குப்பை பேட்டரியும் பென்சில் கரியும் செய்யுதா அப்படிங்கறத தான் அவங்க செக் பண்ண போறாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க.
ஒருவேளை அவங்க இத முறையான சயின்ஸ் கட்டமைப்பிற்குள்ள வச்சு நிரூபிச்சுட்டா அது எனர்ஜி செக்டார்லயே ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். கண்டிப்பா. ஆனா அது வரைக்கும் இது பாரம்பரிய அறிவியலுக்கு முரணான ஒரு சுவாரஸ்யமான டேட்டா மட்டும்தான். இப்போ இந்த 2 வேறுபட்ட உலகங்களையும், அதாவது பல பில்லியன் டாலர் டெக்சாஸ் லேப்ல நடக்கிற ரிசர்ச்சையும் ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற 50 ரூபாய் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தா நாம ஒரு மிகப்பெரிய உண்மைய புரிஞ்சிக்கலாம். என்ன உண்மை அது? ஒருத்தல் 1060க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ பப்ளிஷ் பண்ணி ஒரு மிக கடுமையான அறிவியல் அமைப்புக்குள்ள இயங்குறாரு. அவர் லித்தியம்ங்கிற விலையுயர்ந்த பொருளை விட்டுட்டு மலிவான இரும்பு அப்புறம் சோடியத்தை நோக்கி பயணிக்கிறாரு. இன்னொருத்தர் எந்த விதிகளுக்கும் உட்படாம தூக்கி எறியப்பட்ட பொருள்களை வச்சு குவாண்டம் உலகத்தை திறக்க முயற்சி பண்றாரு. வெளிப்பார்வைக்கு இவங்க 2 பேரும் ஆப்போசிட் திசைகள்ல பயணிக்கிற மாதிரி தோணுனாலும் அவங்க 2 பேரோட சிந்தனைகளுக்கும் இடையில ஒரு ஆழமான தத்துவார்த்த ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமை? பேராசிரியர் மந்திரம் இயற்கையில கொட்டி கிடக்கிற இரும்பையும் கடல் நீர்ல இருக்கிற சோடியத்தையும் எனர்ஜிக்காக பயன்படுத்த நினைக்கிறாரு. திரு இனியன் தன்னோட குறிப்புகள்ல திருவள்ளுவரோட திருக்குறளை மேற்கோள் காட்டுறார். எந்த திருக்குறள்? செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல். ஓ, அதாவது நூலறிவை விட இயற்கையோட இயல்பா அறிஞ்சு செயல்படுறதே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில இயற்கையில கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆற்றலை, இன்விசிபிள் எனர்ஜிய அறுவடை செய்ய நினைக்கிறாரு. நீங்க சொல்றது ரொம்ப சரியான பாயிண்ட். 2 பேரும் வேற வேற மொழிகள்ல பேசினாலும் அவங்க ஒரு புள்ளியில இணையறாங்க. ஆற்றலை நாம புதுசா கஷ்டப்பட்டு பல கெமிக்கல்ஸ வச்சு உருவாக்க வேண்டியதில்ல. கரெக்ட். இயற்கையில கொட்டி கிடக்கிற பொருட்களை வச்சு ஆற்றலை ஹார்வெஸ்ட் செஞ்சா போதும். அது கடல்ல இருக்கிற சோடியமா இருந்தாலும் சரி, இல்ல பென்சில்ல இருக்கிற கார்பனா இருந்தாலும் சரி. ஆமா. எதிர்கால அறிவியல் அப்படிங்கிறது ஆற்றலை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கிற ஸ்டோரேஜ்ங்கிற மனநிலையிலிருந்து மாறி பிரபஞ்சத்துல எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற ஆற்றலை எப்படி ஹார்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறத நோக்கிய நகரம். கண்டிப்பா. இந்த 2 மனிதர்களும் தங்களோட வெவ்வேறான பாதைகள் மூலமா அந்த ஒரே இலக்கத்தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்களை கடந்து போறீங்க. உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகளான குளோபல் வார்மிங், எனர்ஜி கிரைசிஸ், இதுக்கெல்லாமான தீர்வுகள் ஏதோ பல பில்லியன் டாலர் லேப்கள்ல உள்ள வெள்ளை கோட் போட்ட விஞ்ஞானிகள் கிட்ட மட்டுமே இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது மட்டும்தான் உண்மை இல்ல. ஆமா, உங்க வீட்டின் பின்புறத்துல ஒரு சாதாரண மனிதனோட தனியாத ஆர்வத்திலையும் அந்த தீர்வுகள் தேடப்பட்டுட்டு தான் இருக்கு. அறிவியலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமானது இல்ல. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆனது. ரொம்ப அழகா சொன்னீங்க. பேராசிரியர் மந்திரமோட வியக்கத்தக பேட்டரி டெக்னாலஜிஸ் உலக மாத்த ஒரு முறையான கட்டமைப்புக்குள்ள தயாராகிவிடுது. அது சீக்கிரமே நம்ம கார்கள்லயும் போன்கள்லயும் வரலாம். மறுபுறம் பாத்தீங்கன்னா இனியனோட முயற்சிகள் பாரம்பரிய அறிவியலோட எல்லைகளை கேள்வி கேட்டு பல புதிய ஆராய்ச்சிகளுக்கு ஒரு தொடக்க புள்ளி அமையலாம். இன்னைக்கு நாம அறிவியலோட 2 முற்றிலும் மாறுபட்ட எல்லைகளை மிக ஆழமா அலசியிருக்கோம். இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்கான ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. மனித குலத்தோட எதிர்கால ஆற்றல் தேவைக்கான தீர்வு யாருமே இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு எளிய பொருள்ல, ஏன் உங்க கண்முன் இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில கூட ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கலாம். அடுத்த முறை உங்க வீட்ல ஒரு பழைய பேட்டரிய குப்பையில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது வெறும் குப்பையா அல்லது பல ஆம்பியர்களை தன்னுள் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு தூங்குற ஜாம்பியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிச்சயம் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, எனக்கே இப்ப அந்த கேள்வி வந்துடுச்சு. உங்களுடைய நேரத்துக்கும் இந்த உரையாடல்ல எங்களோடு பயணித்ததுக்கும் மிக்க நன்றி. இது போன்ற மற்றொரு சிந்தனையை தூண்டும் ஆழமான அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம்.